அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் வந்து ஈரோடு மாவட்டத்தில் சத்தமங்கலம் வட்டத்தில் வந்து நம்ம மோகன் சார் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம மோகன் சார் வந்து டியூப்ரோஸ் சம்பாங்கி அப்படி சொல்லுவார். அந்த வந்து பயிர் சாகுபடி செய்து வந்துட்டு இருக்கிறார். அவருடைய முகவரி கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த நேர காணொலிக்கு மோகன் சார் மற்றும் முத்துக்குமார் சார் இருக்கார். ரெண்டு பேரும் வரவேற்கிறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்களுடைய முகவரி சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். என் பேர் வந்து மோகன் குமார். சத்தியமங்கலம் வட்டம் சிகசமலம் கிராமம், பண்ணாரி மெயின் ரோட்ல நம்ம தோட்டம் இருக்குங்க சார். நான் வந்து டியூப்ரோஸ் அதாவது சம்பங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பயிர் பண்ணியிருந்தேன் சார். கொஞ்சம் சார் வந்து டாக்டர் சாயிலுங்கிறத வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு. இது வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நானும் கொஞ்சம் பயந்து தான் கொடுத்துட்டு இருந்தேன் சார். ஏன்னா நிறைய அதுக்கு முன்னாடி கெமிக்கல்ஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். பெருசாக ஈல்டு ஒன்றும் இல்லைங்க சார். அப்போ வந்து கொடுக்கும்போது மண்ணோட செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணை ரொம்ப டைட்டாகும். செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே இதாக இருந்தது. ஒரு கிளாரிட்டி அனைத்து விவசாய நண்பர்களே, நம்ம சார் தோட்டத்தில் வந்து 4 பாயிண்ட் முக்கியமாக ஒரு 4 பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போ என்னென்ன வந்து சாயில், ரெண்டாவது வந்து ரூட் வேர், மூணாவது வந்து பிளான்ட் செடி, நாலாவது வந்து பூ குவாலிட்டி. 4 பாயிண்ட் மண், வேர், செடி, பூ. இந்த 4 விஷயங்கள் பத்தி நம்ம சார் வந்து கம்பேரிசன் பண்ணி சொல்றார். இந்த கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குது என்பதை வந்து ஒரே வாட்டி சொல்லுவார், தெளிவாக சொல்லுவார். கொஞ்சம் சவுண்ட் பேசுங்க சார். சார் இப்போ வந்து இந்த டாக்டர் சாயில் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மண் வந்து ரொம்ப கெட்டியாகவும் ஒரு வேர் வந்து ரொம்பவே செத்து போன கண்டிஷன்ல இருந்ததுங்க. சார் வந்து டாக்டர் சாயில் கொடுக்க சொல்லி சொன்னாருங்க. அதை வந்து கரைச்சி ஒரு 2 முறை கொடுத்தேங்க. ஒரு 10 நாள் கேப்ல வந்து 2 முறை கொடுத்தேங்க. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மண் வந்து நல்லா பொழுன்னு ஃப்ரீ ஆயிடுச்சு. வேர் வந்து வெள்ளை வேர் நிறைய ஓட ஆரம்பிச்சு. ஜல்லி வேர், அதாவது வந்து ஜல்லி வேர் வந்து அதிகமாக போட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஜல்லி வேர் போனதுனால என்னாச்சுன்னா செடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து முதல்ல அப்படியே ஒரு தூங்கின மாதிரி இருந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரெஷ்னஸாக வந்து ஒரு ஹெல்த்தியான இதாக தெரியுது. அது போக வந்து இந்த பட்ஸ் வருமில்லைங்க, அதாவது இந்த இது வருமில்லைங்க, நம்மன்னு சொல்லுவாங்க உடைன்னு சொல்லுமில்லைங்க. அப்பெல்லாம் அது முதல்ல பார்த்தீங்கன்னா சார் எங்கேயோ ஒன்று இருக்கு சார். அதாவது மொத்தம் இந்த 1 ஏக்கர் சார் நம்ம காடு வந்து இப்போ கொடுத்து வந்து ஒரு 1.5 மாசத்துக்கு மேல ஆச்சு. 2 மாசம் வச்சுக்கலாம் சார். அதேபடி 2 மாசம் ஆகல. 2 மாசம் ஆறுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோல இருந்து 6 கிலோ தான் வந்துட்டு இருந்தது. அந்த 6 கிலோ பூவும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பூ எடுத்தா அதுல 3 பூ 2 பூ பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அழகுன்னு பூ வந்துடும். ஒன்னா இங்கே கட் பண்ணி போடணும், இல்லாட்டி போனா கொண்டு வந்து கொட்டி நம்ம பொறுக்கி போடணும். இல்லாட்டி போனா வியாபாரி என்ன கொஞ்சம் பொறுக்கிட்டு வாங்க, இல்லாட்டி போனா மருந்தடிங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சார் கொடுத்த அந்த டாக்டர் சாயில வந்து ஒரு 3 முறை கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இன்னும் ஒரு ஸ்லரின்னு ஒன்று ரெடி பண்ண சொல்லிக்கிறாரு. அது இன்னும் கொடுக்கல. அது வந்து இப்போ கொடுக்கலான்ட்டு அதுக்குள்ள இன்னைக்கு கொஞ்சம் மோட்டர் கொஞ்சம் ரிப்பேருங்கனால கொடுக்க முடியல சார். நாளைக்கு கண்டிப்பா கொடுத்துருவேன். அதுக்கு பாத்தீங்கன்னா மாட்டு சாணம். இப்போ சார் இப்போ நான் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 10 பூ எடுத்தோம்னா 2 ல 3 பூ போயிட்டு இருந்தது இல்லைங்களா சார்? நீங்க சொன்னீங்களா 10ல இருந்து ஒரு 10 பூல வந்து 3 பூ பக்கமா வேஸ்ட். இப்போ சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் ஒரு 100 பூக்கு 2 பூ வர்றதே கொஞ்சம் அதிகமா இல்லை சார். 100 பூல 2 பூ தான். 100 பூக்கு 2 பூ வர்றதே கஷ்டம். வேஸ்டேஜ் வர்றதே கஷ்டம். அது ரேர். அது ஏதோ ஒண்ணு இருக்கு சார். அது ரொம்ப 1% சொல்ல 2% வச்சுக்கலாம் சார். ஓகே சார். ஓகே. அப்போ சார் நான் அப்போ வந்து அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம பூ கொண்டு போனாவே வந்து என்ன மருந்தடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பூவுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல் தான் கொடுக்குறோம் சார். நம்ம பூ பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னா கொஞ்சம் சீக்கிரமா கொண்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் வந்திருக்கு. எனக்கு வந்து மனசு திருப்தியா இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய கெமிக்கல்ஸ் பண்ணி இது ஒரு நம்மளால எடுக்க முடியாத செடியை ஓட்டிடலாமான்னு கூட ஒரு முடிவில் இருந்தேங்க. அப்போ வந்து நம்ம நண்பர் வந்து முத்து வந்து சொன்னாரு, சார் இது மாதிரி டாக்டர் சாயில் சொல்லி நம்ம மகதேப்ப சார் இருக்காரு, வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. சரி கூட்டம் சார், இன்னொரு நாள் இன்னொரு 10,000 ஆனா போகுது, பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். இப்போ வந்து ஒரு 45 நாள் பக்கம் இருக்கும் சார். எனக்கு ஓரளவுக்கு மனசு திருப்தியா இருக்கு. பார்க்கலாம் சார். மறுபடியும் வந்து நம்ம பூ வந்து வியாபாரி டிமாண்ட் பண்ணி வாங்குற அளவுக்கு போயிட்டோம். டிமாண்ட் பண்ணி போனா பூ நல்லா இருக்கு சார். குவாலிட்டின்னு நம்ம கொஞ்சம், அதாவது இப்ப நம்ம இந்த விவசாய நண்பர்களுக்கு தெரியும், அதாவது புதுசா செடி வச்சு பண்ணும்போது பாத்தீங்கன்னா செடியினுடைய வரும்போது பூ வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டெம் வந்து பெருசாகவும் இதா இருக்கும். அதே வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பூ சிறுத்துரும். பட் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பூ பாத்தீங்கன்னா புதுசா செடி வச்சு எப்படி வரும், அதாவது புது குழந்தை வருதுலங்க, அந்த மாதிரி பூ வந்து நல்லா ஸ்டெம் வந்து நல்லா பெருசா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூ கம்மியான அளவு போட்டாவே வந்து இடம் வர அளவுக்கு வந்துருச்சு. சூப்பர். வேற ஒண்ணு இல்லை. அதாவது புதுசா செடி வச்சு எப்படி இருக்கும், டாப் குவாலிட்டி இருக்கு. குடுக்கறதுக்கு முன்னாடி லோ குவாலிட்டி, ஆமா, கொடுத்ததுக்கு அப்புறம் டாப் குவாலிட்டி. ஆமா, அதாவது வந்து செடி புதுசா போட்டா எப்படி வருமோ அந்த மாதிரி இருக்கு. இனிமே நிறைய பட்ஸ் வந்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. அவரு கொடுத்தது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும். அதுக்குள்ள என்னோட சொந்த இதனால வந்து கொடுக்க முடியாம ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. சரியாயிரும் நினைக்கிறேன் சார். பரவாயில்ல, தேங்க்யூ சார். நன்றி. இப்போ சார் நீங்க வந்து கொஞ்சம் கிளாரிட்டி பேசுறேன் சார். இப்போ வந்து 10 பூ எடுக்கும்போது 2ல இருந்து 3 பூ போயிட்டு இருந்தது சார். 100% கன்வர்ஷன் பண்ணி பார்க்கும்போது 100% கன்வர்ஷன் பண்ணி பார்க்கும்போது சார் 70 to 80% தான் நல்ல பூ.
20 to 30% வீக் இருந்தது இல்லைங்களா சார்? முதல்ல இல்லைங்களா சார்? ஆமா. 100 இப்போ 10% கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது 2-3 போயிட்டு இருந்தது. ஆமாங்க ஆமா 100% கன்வர்ஷன் பண்ணி பார்க்கும்போது 20% போயிட்டு இருக்கு 20 to 30% போயிட்டு இருந்தது ம். இல்லைங்களா சார்? ம், ம். 20 to 30% வேஸ்டேஜ் ஆயிட்டு இருந்தது. ம். ஆனா இன்னைக்கு ம். 1 to 2%, ஆமா 1 இருந்து 2%, அப்ப 18% கூடுதல் ஆயிருச்சு. ஆமாங்க 100 மார்க்குக்கு சார் வந்து 70 இருந்து 80 மார்க் எடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னு நினைச்சுக்கலாம். இப்போ வந்து 98 எடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி இதை பத்தி நம்ம சார் முத்துக்குமார் சார் மூலமாக நம்ம சாருக்கு அறிமுகம் ஆயிடுச்சு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்றதுக்கு எடுத்துங்க சார். வணக்கம் சார். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சார். நம்ம சார் வந்திருந்தாரு இந்த தோட கொடுக்கறதுக்கு முன்னாடி, அவருமே பாக்குற நேர்ல இருக்கிறோம். அதனால அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ குமார் சார் சொன்ன மாதிரிங்க நம்மளுக்கு இந்த அழுகல் வந்து சம்பைகள் அதிகமா வந்துட்டு இருந்ததுன்னு சொல்லி சொன்னாருங்க. அதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்லி கடைக்காரர் பூ வாங்குறவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ரே பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் வந்து ஸ்ப்ரே ஏதாவது பண்ணமானா இதுக்கு நம்மளுக்கு பூவுக்கு ஏதாவது ஸ்ப்ரே பண்ணமா? பூக்காக பண்ணலைங்க, அந்த அந்த இதுக்காக மட்டும் வெயிலுக்காக மட்டும் ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே போட்டோம். பூவுக்குன்னு நாம அழுகலுக்குன்னு மருந்து அடிக்கல. அதனால என்ன இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாங்க, ஒரு செடிக்கு வந்து நல்ல உணவு, ஒரு நல்ல வேர் இருந்தா தன்னைத்தானே வந்து அந்த நோயை வந்து அந்த நோயிலிருந்து விடுவிச்சு இயற்கையை நம்மளுக்கு நல்ல பூ கொடுக்குங்கிறது வந்து நம்மளுக்கு நோய் தாக்குதல் வந்து ஒரு 95% கம்மியாயிருதுங்க. ஒரு 1% 2% நம்மளுக்கு வந்து நோய் தாக்குதல் எங்காவது ஒண்ணு தெரியல. மற்றபடிக்கு வந்து உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி நாம சாப்பிட்ற உணவு எப்படி நம்மளுக்கு மருந்தா மாறுதோ அதே மாதிரி நாம கொடுக்குற ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து செடிகளுக்கும் நம்ம நல்ல ஒரு உரத்தை கொடுத்தோம்னா அந்த செடி நமக்கு நல்ல ஒரு பூக்களையும் நல்ல ஒரு காய்கறிகளும் கண்டிப்பா கொடுக்குங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். சார் கையில முன்னெடுத்து சார். வாங்க சார். வாங்க சார். வேர் தெரியுது, காத்து போட்டுற மாதிரி இருக்குது. நெல் பாருங்க சார். ஆமாம். ஏதாச்சும் இந்த மண் எடுத்தோம்ல சார், ஏதாச்சும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பயன்படுத்தாம சார்? ஒண்ணுமே இல்லை பாருங்க. வேர் கையில எடுக்கும் போதே வேர் நல்லா பாருங்க தெரியுங்க சார். பாருங்க நல்ல வேர் தெரியும். மண் வந்து புதுப்பித்தல் ஆகும்போது மறுநீடிப்பு கொடுத்த மாதிரி, பூமி தாய்க்கு மறுநீடிப்பு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அனைத்து விவசாய நண்பர்களை நம்ம சார் சொன்ன மாதிரி சாருடைய எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் எங்குமே வெளியில எங்குமே உட்காந்துட்டு பேசல. நம்ம பேசுறது வந்து நம்ம சார் தோட்டத்தில் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு. அதனால வந்து 70 to 80% வந்துட்டு இருந்தது, 20 to 30% டேமேஜ் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து 2% டேமேஜ், 1 or 2% தான். அதனால வந்து எல்லாருமே இந்த மாதிரி பயன்படுத்தும் போது பூமி தாய் வளமாகுது, நல்லா குவாலிட்டியான பூமே எடுக்கலாம். அப்போதான் வந்து விவசாயம் வளமாக முடியும். ஒரு விவசாய வளமாகணும் என்றால் ஃபர்ஸ்ட் வந்து மண் வளமாகணும் இல்லைங்களா சார்? பூமி தாய் வளமாகும் போது செடிமை வளமாக வரும் சார். அப்போ அது வளமான ஒரு வளமை வரும்போது விவசாய வளமாகல சார். சார் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? சார் இப்போ என்ன சொல்றதுன்னா, இந்த கெமிக்கல் போகாம இந்த மாதிரி பயோ இதில் போகிறது பெஸ்ட்னு நினைக்கிறேன் சார். அதாவது கெமிக்கல் வந்து கொடுக்கலாம் சார், கொடுக்க ரொம்ப அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1-2% கொடுத்தா பரவாயில்லைங்க. நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு 80% கெமிக்கலை கொடுத்துட்டு ஒரு தொடர்ந்து 4-5 வருஷம் வர வேண்டிய செடியை 2 வருஷத்துல செடியை வந்து இது பண்ணிடுறாங்க. கண்டிப்பா சார். ஏன்னா மாதிரி புதுசா வந்து ஒரு இன்னைக்கு ஆறுல இருக்க பற்றாக்குறைக்கு மாதிரி அதை ஓட்டி மாதிரி புதுசா போடும்போது செலவு அதிகமாகுது. கண்டிப்பா சார். சரிங்களா? அப்போ அந்த செலவை குறைக்க அந்த செலவுல இது போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ரைஸ் ஆகிக்குங்களா? சரி, இப்போ எனக்கு 1.5 month அதாவது 45 நாள் பாத்தீங்கன்னா செடியோட பூ பாத்தீங்கன்னா புதுசா செடி வச்சு எப்படி வரும் அந்த மாதிரி வந்துருக்கு. மறுநீடிப்பு சார். ஆமா, மண்ணுக்கு பூமி தாய்க்கு மறுநீடிப்பு கொடுத்தோம்ல சார், செடிக்கு மறுநீடிப்பு வந்துருச்சு சார். இன்னொன்னு சார், நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆரம்பத்துல ஒரு ஏக்கத்துல எத்தனை கிலோ எடுத்தோம், இப்போ எத்தனை கிலோ வந்துருச்சு, அதுமே கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சார் நான் முதல்ல வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியில பாத்தீங்கன்னா நம்ம சத்தி மகேந்திரன் கடைக்கு நான் பூ போட்டிருந்தேன். ஓகே, நாங்க வந்து என்னோட பேர்ல ஏபிசின்னு சொன்னாவே தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? ஏன்னா இந்த வீடியோ பார்க்க நண்பர்கள் நாளைக்கு வந்து பார்த்தாங்கன்னா யாரும் தெரிஞ்சா மகேந்திரன் கடை கேட்ட உண்மை தெரியணும். மகேந்திரன் கடையில போய் கேட்டா ஏபிசி எவ்வளவு வந்துன்னா அவ்வளவு வந்துட்டு இருந்ததுங்க. எவ்வளவு சார்? சார் ஒரு ஏக்கர் சார். ஹையஸ்டா சொல்லணும்னா அது வேணா நம்ம அது எடுத்திருக்கோம். சொல்லுங்க சார். பரவாயில்ல. ஒரு 185 கிலோ பக்கம் எடுத்துட்டோம் சார். ஒரு ஏக்கருக்கு 90 சென்ட். 90 சென்ட்டுக்கு 185-90 கிலோ எடுத்துட்டோம். ஓஹோ, 185 190 கிலோ 80 சென்ட்டுக்கு. நண்பர்களே, இது வந்து சார் தோட்டத்துல பிராக்டிக்கல்ல பேசிட்டு இருக்கிறோம். அதனால வந்து அனைத்து விவசாய நண்பர்களும் கூட இது வரைக்கும் ஏதாச்சும் சொத்தைக்கு மருந்து அடிச்சிருக்கிறோமா சார்? கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லை. டாக்டர் சாயல் மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணிருக்காரு. அந்த டாக்டர் சாயல் வந்து ஸ்ப்ரே பண்ணும் போதே பூ குவாலிட்டி நல்லா இருக்கு. அதனால வந்து எதுவுமே வந்து பயந்துக்காம அவர் மலடான ஒரு மண்ணை வளமா
வளமான ஒரு மண்ணாக மாற்றி கொடுக்கறதுக்கு டாக் சாயில் இருக்குது. இது வந்து அனைத்து விவசாய நண்பர்களும் பயன்படுத்திக்கணும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து விவசாய நண்பர்களும் ஒரு தோட்டத்திற்கு பிரச்சனைகளுக்கு புல் ஸ்டாப் போடணும், அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும் அப்படி விருப்பப்பட்டால் எங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9025104305, மற்றொரு நம்பர் 9606989758. இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளுக்கு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, மைக்ரோபி அக்ரோடெக் தமிழ்நாடு. இந்த ஃபேஸ்புக் பேஜ் வந்து லைக் பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விவசாய நண்பர்களும் வணக்கம் தெரிவித்துக்கிறோம். முக்கியமாக நம்ம சார் வந்து அவருடைய ஓன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நேரக்கான சொன்னதுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். முத்துக்குமார் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.